வெல்கம் டு மை சேனல். இங்கே சிலபஸ் படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம். ரகர வேறுபாடு பிஓக்கு பார்க்கலாம். 21 46 கொஸ்டின்ஸ் இருக்கு. பறவை அப்படின்னா இந்த பறவை அப்படின்னா கடல், அந்த பறவைனா பறக்கிற பறவை அல்லது புல்லு. அடுத்து வந்துட்டு சரியானது கேட்டிருக்காங்க. வரினா வரிசை அல்லது தொடர்னு வரும். நம்ம வரி வரியா எழுதுவோம்ல தொடர். இந்த பேரு அப்படின்னா பெரிய செயல்னு அர்த்தம். இந்த பேரு அப்படின்னா மகிழ்ச்சி பேருன்னு அர்த்தம். பரினா குதிரை அல்லது இறங்கு அர்த்தம். இந்த பரி அப்படின்னா பறித்தல் அல்லது அபகரித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பழந்தமிழர்கள் டாஸ் வழியாக போர் செய்யும் டாஸ் போன்ற கூர்ந்த மதிப்புடைய, இதுக்கு வந்துட்டு அறம் வழியாக போர் செய்யும் கூர்மை, அதாவது இந்த அறம் அப்படின்னா கருவின்னு அர்த்தம். கருவி போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் பழந்தமிழர்கள்ன்றாங்க. அறம்னா அறம் வழியாக, அந்த அறம் அப்படின்னா கருவி, அந்த கூர்ந்த கருவி போல மதிப்புடையவர்கள்னு சொல்றாங்க. அடுத்து 6 அப்படின்னா நதி, மற்ற எதுவும் பொருள் தராது. அடுத்து விரை அப்படின்னா விதைன்னு அர்த்தம். இந்த விரை அப்படின்னா மரத்தல் அப்படின்னு அர்த்தம். விரை அப்படின்னா மரத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த விரைனா விதை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிழை அற்றது கேட்டிருக்காங்க. ஆயிஷா பூக்களை பறிக்கின்றி வரும், பறிக்க முயன்றாள்னு வரும். அடுத்து கூரை அப்படின்னா வீச்சின் கூரை, இந்த கூரைனா கூரைப்புடவை சேலைன்னு சொல்லிட்டு வரும். இறங்கு அப்படின்னா கருணை காட்டுறது, இந்த இறங்குனா கீழே இறங்குறது. இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் அல்லது கையேந்துதல் அல்லது யாசித்தல். இந்த இரத்தல்னா மரணம் அடைகிறது. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டிராஸ் ஆற்றினான், உரையாற்றினான். ஃபர்ஸ்ட் உரை. அடுத்து அருந்து அப்படின்னா அருந்துனா குடிக்கிறது, ஒன்று அருந்துறது கொடி. இந்த அருந்தா அந்து விழுகிறது, அப்போ துண்டுபட்டு அருந்து விழுகிறது. உரினா இந்த உரி அப்படின்னா கலற்று, ஒரு தோலை உரிக்கிறது, பட்டை உரிக்கிறது, ஏதாவது கலற்றுறது. இந்த உரினா தூக்குன்னு வரும். அதாவது பால் தயிரை வந்துட்டு கடைஞ்சு ஏதோ தொங்க விடுவாங்க, அதுக்கு பேரும் உரி தான். இன்னொன்று தூக்கு. அடுத்து கூரை அப்படின்னா வீச்சின் கூரை, கூரைனா புடவை. ஏரி அப்படின்னா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏறுறது. பொறித்தல் அப்படின்னா வறுத்தல் அர்த்தம். அந்த பொறித்தல்னா கல்லுல எழுத்து பொறிக்கிறது. வெறு அப்படின்னா அச்சம், வெறிச்சு ஓடுறதுன்னு சொல்லுவாங்க, அச்சம். இந்த வெறு அப்படின்னா வெறுப்பு. நெறி அப்படின்னா நெருங்குதல், நெறிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த நெறினா வலி. பறவை அப்படின்னா கடல், இந்த பறவைனா புல்லு அல்லது பறவைனா புல்லு. அடுத்த அமைதியாக அப்படின்னா உறங்க வேண்டும், அமைதியாக உறங்க வேண்டும், இந்தரா வரும். அடுத்து சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற, அந்த சீரியனா கோபம் கொண்ட பாம்பு சீரும், பூனை சீரும், அந்த சீரிய கோபம் கொண்ட. கூரைனா வீச்சின் கூரை, இந்த கூரைனா புடவை. அரி அப்படின்னா திருமால், இந்த அரி அப்படின்னா தெரிஞ்சு கொள்றது, அறிஞ்சுக்கிறது. இந்த அரினா திருமால், சிங்கம், சிவன். காய்கறி அறிதல் வரும். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. எல்லாமே கரெக்ட். அடுத்து ஏரி அப்படின்னா மரத்தில் ஏறினான். இது வந்து ஏரி, ஃபர்ஸ்ட் இருக்க ஏரி வந்து குளம், செகண்ட் இருக்கிறது வந்து மேலே ஏறுறது. அப்போ மரத்தின் ஏறினான், ஏரியில் குளித்தான் அப்படின்னு இருக்கும். அடுத்து சரியானது அறம் செய்ய விரும்புதான் வரும், இந்த ரா தான் வரும். மற்ற எல்லாம் விரும்புக்கு வேறொரு போட்டிருக்காங்க. பறவையிடம் இருப்பது இறகு இருப்பு. கூரை அப்படின்னா வீச்சின் கூரை, கூரைனா புடவை, இது 4 வாட்டி வந்துருச்சு. குரங்கு அப்படின்னா வாரணம், அதாவது விலங்கு. இந்த குரங்குனா வானரம். அந்த குரங்கு வானரம் அப்படின்னா குரங்கு. வாரணம் அப்படின்னா யானை, இந்த குரங்கு அப்படின்னா தொடை. மரம் அப்படின்னா தாவரம், இந்த மரம்னா வீரம். ஏரினா குளம், இந்த ஏரினா மேலே ஏறுறது. பறவைனா புல், பறவைனா கடல், இந்த பறவைனா கடல், இந்த பறவைனா பரப்பன அல்லது புல்லு. மயங்கொலி பிழையை நீக்கி எழுதுக. பறவையிடம் இருப்பது இறகு, கரெக்டு. பறவைக்கு இருப்பது அழகு, அழகுனா பறவையின் மூக்கு, இந்த குண்டுலானா. அடுத்து கரெக்டு. மன்னனிடம் இருப்பது வாள், கரெக்டு. ஆமா கரெக்டு. குண்டு இல்லைன்னா வாள், இந்த விலங்கோட வாழை குறிக்கும். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, குருதிக்கு இந்த ரூ வரும். கூரைனா வீச்சின் கூரை, கூரைனா கூரை புடவை. ஏரியின் குளித்து விட்டு மலை மீது ஏறினான், கரெக்டு. குறை அப்படின்னா நாய் குறை, புலி. இந்த குறைனா அளவு குறையிறது, தண்ணி குறையிறது. மறை அப்படின்னா தாமரையை குறிக்கும். இன்னொன்று மறைனா மறைத்தல் குறிக்கும், மறை நூலை குறிக்கும், வேதத்தை குறிக்கும். அந்த மறைனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு தாமரை குறிக்கும், மான் குறிக்கும். ஏரி அப்படின்னா நீர்நிலை, ஏரினா மேலே ஏறுறது. கூரை புடவை, இந்த கூரை ஃபர்ஸ்ட் இருக்க கூரைனா வீட்டின் கூரை. எல்லாமே ஒண்ணுதான், அர்த்தம் விட்டுருக்காங்க ரிப்பீட்டடா.
கூரைனா கரைனா ஓரம், கரைன்னு சொல்லுவோம்ல, நீர்நிலை ஓரம். இந்த கரைனா அழுக்கு. மாறினா மலை, இந்த மாறினா மாற்றுறது, மாறி மாறி போறது, அப்ப வேறுபடு, வேறு. அரி அப்படின்னா திருமால், காய்கறி அறிதல், சிங்கம். இந்த அரினா அறிந்து கொள்ளுதல். அரைனா பாதி, ஒரு முழுசுல பாதி தான் அரை. இந்த அரைனா வீச்சின் அறை அல்லது கன்னத்துல அரைதல். கறி அப்படின்னா யானை. இன்னொன்று இந்த கறினா காய்கறி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க கறினா யானை, அடுப்பு கறி வரும். செகண்ட் இருக்க கறி வந்து காய்கறி வரும். இன்னொன்று வந்துட்டு இறைச்சி வரும். அடுத்து இது வந்துட்டு மறைனா மானு, தாமரை வரும். இந்த மறைனா வேத நூல் அல்லது மறைத்தல் வரும். அடுத்து அறை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடை, கட்டிடம், வீட்டின் ஒரு பகுதி. அந்த அறைனா முழுசுல பாதி. இந்த அறைனா கட்டிட பகுதி அல்லது கன்னத்தில் அறைதல். செருனா இந்த செருனா சண்டை அல்லது போர். இந்த செரு அப்படின்னா வயல். போரும் வரும் ஃபர்ஸ்ட் இருக்க செருக்கு. தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டது அப்படின்னா தமிழ் மொழி 500 ஒலிகளை கொண்டது. நம்ம 500 ஒலிகளை கொண்டது தமிழ் ஒலி. மாசுனா எனது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மாசுனா கரை அப்படின்னா எல்லை, ஒரு ஓரம் அல்லது இந்த கரை அப்படின்னா எல்லை. இந்த கரை அப்படின்னா அழுக்கு, அழுக்குனா மாசு, மாசுனா குற்றம்னு அர்த்தம். அப்ப இது கீழே இருக்கதான் கரெக்ட். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே, எழுத்து தெரியல, என்னன்னு தெரியல. களின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்க களி வந்துட்டு குண்டிலி, தெரியல. இதுனா களினா கழித்தல், குறை. அந்த களி இது என்ன களி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அடுத்து கரை அப்படின்னா குளக்கரை. இந்த கரை அப்படின்னா அழுக்கு, குளக்கரை அல்லது அழுக்கு அல்லது களங்கம்னு வரும். களங்கம் இந்த ஸ்கூலுக்கு வர்றல, அப்ப களங்கம் வரும். கரைனா களங்கம் அல்லது அழுக்கு வரும். அந்த கரைனா குளக்கரை, எல்லை, ஓரம் எல்லாம் வரும். குறவர் அப்படின்னா ஆசிரியர். இந்த குறவர்னா ஒரு இனத்தவர். குறவர், குறத்தியர், குறிஞ்சி இன மக்கள். அதுல வந்து செகண்ட் குறவர். இந்த குறவர்னா குரு, ஆசிரியர் வரும். இற அப்படின்னா இறப்பு. இந்த இறப்பு, இதுனா இந்த இறப்பு, இதுனா இறந்த இறப்பு. இதுனா இறனா இறை வரும். அடுத்து இறத்தல் வரும். இறத்தல்னா பிச்சை எடுத்தல், அதுனா இறந்து போறது வரும். எரினா தீ எறிகிறது. இந்த எரினா வீசி எறிகிறது. உரி அப்படின்னா தோல் உரிக்கிறது அல்லது சுழற்சி, கலர்ச்சி வரும். இந்த உரினா தயிர் உரி, சொன்னா தயிர், பால் இதெல்லாம் கடைஞ்சி தொங்க விடுறது அல்லது தூக்குன்னு வரும். அடுத்து ஆறு அப்படின்னா நதி, இதுதான் கரெக்ட். விரைனா விதை, இன்னொன்று விரைனா மறத்தல். பார்த்ததே தான் திரும்பி வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு.